ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மூவி கொண்டு வந்திருக்கேன். என்ன மூவிஸ்னால் ஒரு மலையாள மூவிஸ் தான். மறக்காமல் தமிழ் டப்பிலுக்கு நம்ம அதை யாருமே பயப்பட வேணாம். லாங்குவேஜ் தெரியாமல் தமிழ் டப்பிலுக்கு மறக்காமல் அந்த படத்தை ட்ரை பண்ணிமே. அவ்வளோ சூப்பராக காமெடியோட வச்சுருக்காங்க. படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சர்வமாயா. படத்துக்கு ஏற்றபடி பேய் படம் தான். அது இல்லாமல் பேய் இருக்குன்னு தெரியாது. அது படம் ஃபுல்லாக காமெடி சீனஸ் தான் இருப்பார். நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் வந்து ஒரு பூஜை வேலை பண்ணுற மாதிரி அந்த படத்தில் இயக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோக்கு ஒரு காமெடி சீன் ஒரு தடவை கொடுத்துருப்பாரு. ஹீரோட அப்பா வந்து பேச மாட்டார் மகன்கிட்ட வந்து, ஹீரோட்ட வந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். அவருக்கு எந்த வேலையும் தெரியாது. ஆச்சரிய சண்டை எதுக்கும் போக மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் பூஜை இந்த மாதிரி கோவில் அப்படி இருப்பார். அது திடீர்னு அவங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வருது. அதை தாண்டி வேறு ஊருக்கு போகிறாங்க. ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்களுக்கு என்ன வேலை பார்த்தா சாப்பாடுக்கு என்ன நினைக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருந்தால் ஒரு சாமி அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன முன்னாடி என்னாச்சுன்னா, அங்கே பேய் விரட்டுறன்னு ஒரு தம்பி வீட்டுக்கு போகிறாரு. ஒரு தம்பி மேலே பேய் ஏறி இருக்குது. அந்த தம்பி பேய் விரட்டுற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து பேய் ஓட்டவே தெரியாது கைஸ். சும்மா அப்படி பண்ணுறாரு. அது மாதிரி பேய் அந்த வீட்டை போயிடுது. அது இல்லாமல் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அங்கே வாங்கிட்டு வந்த முன்னாடி அவர் வீட்டுக்கு அந்த பேய் வந்துடுது கைஸ் கூட. அதுக்கப்புறம் ஒரு களைகட்டின படம் தான். காமெடியோட பேயோட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயப்படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் சூப்பராக இருக்குது. வயிறு சிரித்து குளித்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவங்க அப்பா லாஸ்ட்டில் பேசினாரா இல்லையா, ஹீரோக்கு என்னாச்சு, அந்த பேய்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, பேய்கிட்டேருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லை ஹீரோட்டேருந்து பேய் தப்பிக்க போதா இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் ஹீரோ தான் பேய்கிட்டேருந்து என்ன அந்த விடுதலைக்கே என்ன பண்ணுறாரு, அவர் சுவாரஸ்யமாக அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த பேய்ட்டு கேட்குறாரு, நான் என்ன பண்ணால் நீ இந்த வீட்டை விட்டு போவேன்னு கேட்குறாரு. அது மாதிரி அந்த பேயே சொல்கிறது. அது மாதிரி அவர் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த படத்தோட கதையை கைஸ் மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டைப்பில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குதுன்னு யாரும் கவலைப்பட வேணாம். லாங்குவேஜ் தமிழில் இருக்குது. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். வயிறு சிரிச்சு குளிச்சு சிரிக்கலாம். நான் மூவி கதையை சொல்லிவிட்டு நீங்கள் தான் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணணும். இந்த படத்தோட ஐஎம் ரேட்டிங் நான் கீழே கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. இப்போ வர படம்லாம் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் மலையாள படம், தெலுங்கு, ஹிந்தி படம்லாம் கன்னடா படம் தமிழ் லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுவாரஸ்யம் தான் இந்தியா நாட்டுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குது படம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த லைக் போட்டுருங்க. இந்த ஹீரோ பிடிக்கும்னா உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இந்த மூவிஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட கதை நம்ம வீட்டுக்கு ஒரு பேய் விரட்ட போகிறாரு. பேய் விரட்ட பண்ணுறதால இவர் வீட்டுக்கு வருது. அதுதான் இந்த படத்தோட கதையை கைஸ். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதுதான். அந்த பேய் வந்து எப்படி விரட்ட போகிறாரு, அவ்வளோவா காமெடியோட வச்சுருக்காங்க. மறக்காம என்ஜாய் வயிறு சிரிச்சு குளிச்சு சிரிக்கலாம். மற்றபடி படம் சூப்பராக கேஸ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வமாயா. படத்துக்கு ஏற்றபடி பேய் படம் சென்ட்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.